வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல கிறிஸ்பியான க்ரன்ச்சி சாட் ரெசிபி தான், சைனீஸ் பேல். இந்த சாட் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைம் நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். நீங்கள் நூடுல்ஸ் லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸும் நூடுல்ஸோட கிறிஸ்பினஸோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டைப் நூடுல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ இந்த நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நூடுல்ஸ் வெந்திருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நூடுல்ஸை ஒரு வடிகட்டியில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நூடுல்ஸை வடித்து எடுத்தோன்னே நல்லா சில் வாட்டரில் காட்டி எடுத்துக்கணும். சில் வாட்டரில் காட்டினோன்னே நூடுல்ஸை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நான் நூடுல்ஸை நல்லா ஆற வச்சுட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த நூடுல்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி விடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுற பாருங்கள். நூடுல்ஸ் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் கொஞ்சம் நல்லா செவக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் எண்ணெய்லாம் சேர்த்துருக்கனால இந்த மாதிரி நல்லா உதிரியாகவே இருக்கும் எடுத்து போடும்போது. இந்த நூடுல்ஸை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் இந்த சாட்டை இன்னும் ஹெல்த்தி வெர்ஷனாக பண்ணணுன்னா உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா இந்த நூடுல்ஸை நீங்கள் அதில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு செவந்தோன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அடுத்த பேட்ச்சு இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு நல்லா இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா நிறைய வெஜிடபிள்ஸோடைய இந்த சாட்டை ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இதில் போடுற வெஜிடபிள்ஸை உங்களால் எவ்வளோ மெலிசாக ஒரு ஸ்லைசர் வச்சு சீவி எடுத்துக்க முடியுமோ நம்ம அந்தளவுக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சோன்னே இந்த நூடுல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம சாஸஸ் எல்லாம் முதல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் செஷ்வான் சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம நியர்பை எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே இந்த சாஸஸ் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிளை சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக நறுக்குன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு சின்ன குடமிளகா சேர்த்துருக்கேன். 1 கப் கோஸ் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி மெலிசாக சீவி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா அந்த சாஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த சாஸஸ்லேயே உப்பு இருக்கிறதுனால நம்ம தனியாக இதுக்கு உப்பு போட வேணாம். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த சாஸில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இப்படி உடச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் உடச்சி எடுத்த எல்லா நூடுல்ஸுமே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபோர்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸோட நூடுல்ஸோட கிறிஸ்பியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கார்னிஷுக்கு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான க்ரன்ச்சி சைனீஸ் பேல். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.